ஒரு நிமிடம் யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த மரியாதைக்கும் நழுவவிட்ட வாய்ப்புகளுக்கும் நீங்கள் ஒரு நல்லவராக இருக்க முயற்சித்ததுதான் காரணம் என்றால் நம்புவீர்களா? இது ஒரு முரண்பாடாகத் தோன்றலாம். ஆனால் இதுதான் 99% ஆண்கள் உணராத ஒரு கசப்பான உண்மை. நல்லவராக இருப்பது சமூகத்தால் பாராட்டப்பட்டாலும் அதுவே உங்கள் சுயமரியாதையையும் உங்கள் சக்தியையும் அழிக்கும் மிக வேகமான வழியாகும். இந்த வீடியோவில் நாம் தத்துவத்தை பற்றி மட்டும் பேசப் போவதில்லை. ஆண்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கும் மிகவும் ஆபத்தான சமூக கட்டமைப்பான நல்லவர் என்ற மாயையை நாம் உடைக்கப் போகிறோம். இது சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான மனோதத்துவ பயணம். தொடங்குவதற்கு முன் கமெண்டில் எழுதுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஆண் என்றால் என்ன அர்த்தம்? இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் வரையறை எப்படி மாறுகிறது என்று பார்ப்போம். நாம் வாழும் இந்த நவீன உலகம் ஒரு விசித்திரமான விளையாட்டை ஆடுகிறது. அது ஒரு புறம் அமைதியாக இரு, அடக்கமாக இரு, அனைவரையும் மகிழ்வி என்று ஆண்களுக்கு போதிக்கிறது. மறுபுறம் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் தனது எல்லைகளை தெளிவாக வரையறுக்கும் ஆண்களை மட்டுமே மதிக்கிறது, அவர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்த இரட்டை நிலைப்பாடுதான் நல்லவர் என்ற பொறியை உருவாக்குகிறது. இந்த வலையில் சிக்கும் ஆண்கள் தங்களின் உண்மையான உணர்வுகளை மறைத்து மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்குகிறார்கள். அவர்களின் ஒவ்வொரு செயலும், அவர்கள் என்னை விரும்புவார்களா, நான் அவர்களை வருத்தப்படுத்தி விடுவேனா என்ற கேள்வியை அடிப்படையாகக் கொண்டது. இது ஒரு வெளிப்புற சரிபார்ப்புக்கான இடைவிடாத தேடல். இந்த தேடல்தான் அவர்களின் பலவீனத்தின் மூல காரணம். இது பண்டைய கால தத்துவங்களில் மட்டும் பேசப்பட்ட ஒன்றல்ல. இன்று சமூக ஊடகங்களிலும் பணியிடங்களிலும் உறவுகளிலும் இதன் தாக்கத்தை நாம் தெளிவாகக் காணலாம். எல்லாவற்றையும் சரியாக செய்தும் ஏன் நீங்கள் மதிக்கப்படுவதில்லை, ஏன் உங்கள் குரல் கேட்கப்படுவதில்லை என்ற விரக்தியை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த உணர்வுதான் இந்த பயணத்தின் தொடக்கப் புள்ளி. வெளிப்புற சரிபார்ப்பின் பொறி. நல்லவர் என்ற மாயையின் முதல் மற்றும் மிக ஆழமான வேர் இதுதான். இந்த மனநிலையில் இருக்கும் ஒரு ஆண் தனது சுயமதிப்பை தனக்குள்ளிருந்து பெறுவதில்லை. மாறாக மற்றவர்களின் பாராட்டுக்கள், அங்கீகாரங்கள் மற்றும் அனுமதிகளிலிருந்து பெறுகிறார். அவரது மனநிலை ஒரு கண்ணாடி மாளிகையைப் போன்றது. மற்றவர்களின் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பார்வையும் அந்த மாளிகையின் மீது எறியப்படும் கற்கள். பாராட்டு என்ற கல் வந்தால் அவர் மகிழ்ச்சியடைவார். விமர்சனம் என்ற கல் வந்தால் அவரது உலகம் நொறுங்கிவிடும். இது ஒரு நிலையற்ற ஆபத்தான வாழ்க்கை முறை. ஒரு ஸ்டோயிக் மனிதன் இதற்கு நேர்மாறாக தனது சுயமதிப்பை தனது கொள்கைகள், தனது ஒழுக்கம், தனது செயல்கள் ஆகியவற்றிலிருந்து உருவாக்குகிறான். அவனது மனநிலை ஒரு கல்கோட்டையைப் போன்றது. வெளிப்புற நிகழ்வுகள் புயலைப் போல தாக்கலாம், ஆனால் கோட்டையின் அஸ்திவாரம் அசையாது. நீங்கள் மற்றவர்களின் கைகளில் உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை கொடுக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது. உண்மையான சக்தி என்பது உங்களைப் பற்றி யாருமே பாராட்டாத போதும் உங்கள் மதிப்பை நீங்கள் அறிவதில்தான் உள்ளது. இந்த உண்மையை உணரும் தருணத்தில்தான் உங்கள் மாற்றம் தொடங்குகிறது. அன்புக்கும் பலவீனத்திற்கும் உள்ள வேறுபாடு. இது நல்லவர்கள் அடிக்கடி தடுமாறும் ஒரு முக்கியமான இடம். அவர்கள் தங்கள் செயல்களை அன்பு அல்லது கருணை என்று நியாயப்படுத்துவார்கள். ஆனால் உண்மையில் அது நிராகரிப்பு பயத்திலிருந்து பிறக்கும் ஒரு உத்தி. ஒரு ஸ்டோயிக் மனிதனின் அன்பு என்பது வலிமையின் வெளிப்பாடு. அது ஒரு தேர்வு. அவன் உதவி செய்ய விரும்பினால் அது அவனது தாராள மனப்பான்மையின் காரணமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்லவரின் உதவி பெரும்பாலும் ஒரு மறைமுகமான ஒப்பந்தம். நான் உனக்கு இதைச் செய்கிறேன், அதனால் நீ என்னை விரும்ப வேண்டும், என்னை நிராகரிக்கக் கூடாது என்பதே அந்த ஒப்பந்தம். ஒரு சிங்கத்தை கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு ஆட்டுக்குட்டியிடம் மென்மையாக நடந்து கொண்டால் அது அதன் கருணை. ஏனென்றால் அது நினைத்தால் அந்த ஆட்டுக்குட்டியை நொடியில் கிழித்துவிட முடியும். அதன் கருணை அதன் சக்தியிலிருந்து பிறக்கிறது. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி இன்னொரு ஆட்டுக்குட்டியிடம் மென்மையாக இருந்தால் அது பெரும்பாலும் பயத்தின் வெளிப்பாடு. நீங்கள் சிங்கமாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஆட்டுக்குட்டியாக இருக்க விரும்புகிறீர்களா? உங்கள் கருணை உங்கள் சக்தியின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும், உங்கள் பயத்தின் மறைமுக வடிவமாக இருக்கக்கூடாது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது உங்கள் செயல்களின் உண்மையான நோக்கத்தை உங்களுக்கு வெளிச்சம் போட்டுக் காட்டும்.
நியாயம் என்ற கட்டுக்கதை. நல்லவர்கள் இந்த உலகத்தை ஒரு சமன்பாடாக பார்க்கிறார்கள். நான் நல்லதைச் செய்தால் எனக்கு நல்லது நடக்கும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அவர்கள் தங்கள் நல்ல செயல்களுக்கு பிரபஞ்சம் ஒரு வெகுமதியை வழங்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஸ்டோயிசிசம் நமக்கு கற்பிக்கும் முதல் பாடம் என்னவென்றால், பிரபஞ்சம் நமது உணர்வுகளைப் பற்றியோ நமது எதிர்பார்ப்புகளைப் பற்றியோ கவலைப்படுவதில்லை. அது அதன் விதிகளின்படி இயங்குகிறது. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் தோல்விகள் வரலாம். இந்த உண்மையை ஏற்க மறுப்பதுதான் முடிவில்லாத விரக்திக்கும் கோபத்திற்கும் வழிவகுக்கிறது. நான் இவ்வளவு செய்தும் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற புலம்பல் இதிலிருந்துதான் பிறக்கிறது. ஒரு ஸ்டோயிக் மனிதன் பிரபஞ்சத்தின் நியாயத்திற்காக காத்திருப்பதில்லை. அவன் தனது சொந்த மதிப்பையும் தனது சொந்த விதியையும் உருவாக்குகிறான். அவன் செயல்களின் மீது கவனம் செலுத்துகிறான், விளைவுகளின் மீது அல்ல. ஒரு வில்லாளனைப் போல அவனது கவனம் அம்பை சரியாக எய்வதில் மட்டுமே இருக்கும். அம்பு இலக்கை தாக்குமா இல்லையா என்பது காற்றின் திசை போன்ற பல வெளிப்புற காரணிகளைப் பொறுத்தது. அவன் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் அவனது செயல். இந்த மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளும்போது உலகின் அநியாயங்கள் உங்களை அசைக்காது. உணர்ச்சி பொறுப்பு. நல்லவர் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு தன்னை பொறுப்பாளியாக்கிக் கொள்வது. தன் மனைவி சோகமாக இருந்தால் அது தன் தவறு என்று நினைக்கிறான். தன் நண்பன் கோபமாக இருந்தால் அதை தணிக்க வேண்டியது தன் கடமை என்று கருதுகிறான். அவன் ஒரு உணர்ச்சி ஸ்பாஞ்ச் போல செயல்படுகிறான். சுற்றியுள்ளவர்களின் அனைத்து எதிர்மறை உணர்ச்சிகளையும் உறிஞ்சி தன் மன அமைதியை பலி கொடுக்கிறான். இது ஒருபோதும் முடிவடையாத ஒரு சோர்வான வேலை. ஏனென்றால் மற்றவர்களின் உணர்ச்சிகளை உங்களால் ஒருபோதும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஸ்டாயிசிசம் இதற்கு ஒரு தெளிவான தீர்வை வழங்குகிறது. நீங்கள் உங்கள் செயல்களுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் எதிர்வினைகளுக்கும் மட்டுமே பொறுப்பு. மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு அவர்களே பொறுப்பு. இது சுயநலம் அல்ல. இது ஒரு ஆரோக்கியமான எல்லை. ஒரு மருத்துவர் நோயாளியின் வலியை உணர்ந்தாலும் அந்த வலியை தன் வலியாக எடுத்துக்கொள்வதில்லை. அப்படிச் செய்தால் அவரால் சிகிச்சை செய்ய முடியாது. அதுபோல நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம், ஆனால் அவற்றை உங்கள் மீது சுமக்கக்கூடாது. உங்கள் உணர்ச்சி ஸ்திரத்தன்மைதான் உங்கள் மிகப்பெரிய சொத்து. அதை மற்றவர்களுக்காக இழப்பது உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக் கொள்வதற்குச் சமம். மறைமுக ஒப்பந்தம். இதுதான் நல்லவர் மனநிலையின் இருண்ட பகுதி. இது வெளிப்படையாக பேசப்படாத, ஆனால் ஆழமாக உணரப்படும் ஒரு ஒப்பந்தம். நான் உனக்கு இனிமையாக இருப்பேன். நான் உனக்காக விட்டுக் கொடுப்பேன். நான் உனது தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பேன். பதிலுக்கு நீ என்னை ஒருபோதும் கைவிடக்கூடாது, என்னை விமர்சிக்க கூடாது. நான் விரும்புவதை நீ எனக்கு தர வேண்டும். இது ஒரு நச்சுத்தனமான பரிவர்த்தனை. ஏனென்றால் சமை இருக்கும் நபருக்கு இந்த ஒப்பந்தத்தை பற்றி தெரியாது. அதனால் நல்லவர் எதிர்பார்த்தபடி அவர்கள் நடந்து கொள்ளாத போது அவர் ஏமாற்றமடைகிறார், கோபப்படுகிறார், மனதளவில் காயப்படுகிறார். நான் அவளுக்காக எவ்வளவு செய்தேன், அவள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்ற புலம்பல் இந்த உடைந்த மறைமுக ஒப்பந்தத்திலிருந்துதான் வருகிறது. ஒரு ஸ்டோயிக் மனிதன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கிறான். அவன் ஒரு செயலைச் செய்தால் அது அவனது கொள்கையின்படி சரி என்பதால் செய்கிறான். பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காததால் அவன் ஏமாற்றம் அடைவதில்லை. அவனது செயல்கள் சுதந்திரமானவை. அவை மற்றவர்களின் எதிர்வினைகளால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. உங்கள் உறவுகளில் நீங்கள் செய்யும் மறைமுக ஒப்பந்தங்களை அடையாளம் காணுங்கள். அவற்றை உடைத்தெறியுங்கள். நிபந்தனையின்றி செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான சுதந்திரம். மோதல் குறித்த பயம். பல சமயங்களில் நல்லவராக இருப்பது என்பது மோதலைத் தவிர்ப்பதற்கான ஒரு உத்தி மட்டுமே. கருத்து வேறுபாடுகள், கடினமான உரையாடல்கள், எல்லைகளை நிர்ணயித்தல் போன்றவற்றை நல்லவர்கள் தவிர்க்கிறார்கள். ஏனென்றால் அது மற்றவர்களை வருத்தப்படுத்திவிடும். அதன் மூலம் அவர்களின் அங்கீகாரத்தை இழந்து விடுவோம் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். அமைதியை பேணுவதற்காக அவர்கள் தங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுக்கிறார்கள். தங்கள் உண்மையான கருத்துக்களை மறைக்கிறார்கள். ஆனால் இந்த அமைதி ஒரு போலியானது. இது வெளிப்புறத்தில் அமைதியாக தெரிந்தாலும்
உள்ளுக்குள் அதிருப்தியையும் கோபத்தையும் வளர்க்கிறது. ஒரு ஸ்டோயிக் மனிதன் மோதலை தேடிச் செல்வதில்லை, ஆனால் அது அவசியமானால் அதிலிருந்து ஓடுவதும் இல்லை. தனது கொள்கைகளை பாதுகாக்கவோ தனது எல்லைகளை நிலைநாட்டவோ ஒரு முக்கியமான உண்மையை பேசவோ மோதல் தேவைப்பட்டால் அவன் அதை தைரியத்துடன் எதிர்கொள்கிறான். அவன் உணர்ச்சி வசப்பட்டு கத்துவதில்லை. அவன் அமைதியாகவும் தர்க்க ரீதியாகவும் தனது நிலையை விளக்குகிறான். மோதல் என்பது அழிவிற்கானது அல்ல, அது பல சமயங்களில் வளர்ச்சிக்கும் தெளிவிற்கும் அவசியமானது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். மோதலை எதிர்கொள்ளும் உங்கள் திறன் உங்கள் மன வலிமையின் உண்மையான அளவுகோல். வலிமையின் அடையாளமாக எல்லைகள். ஒரு நல்லவரின் எல்லைகள் ஒரு மணல் கோடு போல யார் வேண்டுமானாலும் எளிதாக கடந்து செல்லலாம். மற்றவர்களின் வேண்டுகோள்களுக்கு முடியாது என்று சொல்ல முடியாமல் தன் நேரத்தையும் சக்தியையும் வளங்களையும் இழக்கிறான். அவனது தனிப்பட்ட இடம் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்படுகிறது, ஏனென்றால் அவனால் ஒரு தெளிவான எல்லையை வரையறுத்து அதை பாதுகாக்க முடிவதில்லை. இதற்கு நேர்மாறாக ஒரு ஸ்டோயிக் மனிதனின் எல்லைகள் ஒரு கோட்டைச் சுவர் போல உறுதியாக இருக்கும். இது மற்றவர்களை துரத்துவதற்கான சுவர் அல்ல, மாறாக தனக்கு எது முக்கியம் என்பதை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு. அவனது நேரம், அவனது கவனம், அவனது மன அமைதி ஆகியவை அவனது மதிப்புமிக்க சொத்துக்கள். அவற்றை யாருக்காக எப்போது செலவிட வேண்டும் என்பதை அவனே தீர்மானிக்கிறான். உறுதியான எல்லைகளை அமைப்பது என்பது சுயநலம் அல்ல, அது சுயமரியாதையின் மிகத் தெளிவான வெளிப்பாடு. நீங்கள் உங்களுக்கே மதிப்பு கொடுக்காத போது மற்றவர்கள் உங்களை எப்படி மதிப்பார்கள்? உங்கள் எல்லைகளை வரையறுக்கும் போது ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் காலப்போக்கில் மக்கள் உங்கள் நேரத்தையும் உங்களையும் மதிக்க கற்றுக்கொள்வார்கள். உங்கள் மதிப்பு நீங்கள் ஆம் என்று சொல்வதில் இல்லை, நீங்கள் எதற்கு முடியாது என்று சொல்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது. முடியாது என்ற சொல்லின் சக்தி. நல்லவர் அகராதியில் மிகவும் குறைவாக பயன்படுத்தப்படும், ஆனால் மிக சக்தி வாய்ந்த சொல் இதுதான். குற்ற உணர்ச்சியோ நீண்ட விளக்கங்களோ இல்லாமல் முடியாது என்று சொல்வது அவர்களுக்கு மிகவும் கடினம். ஒவ்வொரு ஆம் சொல்லும்போதும் அவர்கள் தங்கள் நேரத்திற்கும் ஆற்றலுக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள், ஆனால் அவர்களால் செய்ய முடியாத விஷயங்களுக்கும் ஆம் என்று சொல்வதன் மூலம் அவர்கள் தங்களையே ஒரு அழுத்தமான சூழ்நிலைக்கு தள்ளுகிறார்கள். இது இறுதியில் கோபத்திற்கும் மற்றவர்களை பழி சொல்லும் நிலைக்கும் ஒதுங்கி. ஒரு ஸ்டோயிக் மனிதன் முடியாது என்பதை ஒரு முழுமையான வாக்கியமாக பார்க்கிறான். அவனது முடியாது என்பது அவனது முன்னுரிமைகளின் பிரதிபலிப்பு. அவனது முக்கிய இலக்குகளுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்திற்கு முடியாது என்று சொல்வதன் மூலம் அவன் தனது முக்கிய இலக்குகளுக்கு ஆம் என்று சொல்கிறான். உதாரணமாக, ஒரு நண்பர் திடீரென்று வெளியே அழைக்கிறார், ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நல்லவர் மனம் அவரை வருத்தப்படுத்தக்கூடாது என்று எண்ணி தயக்கத்துடன் சம்மதிக்கும். ஆனால் ஒரு ஸ்டோயிக் மனம் மன்னிக்கவும் இன்று முடியாது என்று தெளிவாக கூறும், ஏனென்றால் அவனது நீண்ட கால இலக்கு ஒரு குறுகிய கால சமூக அழுத்தத்தை விட முக்கியமானது. உங்கள் முடியாது என்பது மற்றவர்களை நிராகரிப்பதல்ல, அது உங்களை தேர்ந்தெடுப்பது. உண்மைத்தன்மை BNAM நடிப்பு. நல்லவர் தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஒரு நடிகராகவே கழிக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஏற்றவாறு ஒரு முகமூடியை அணிகிறார். முதலாளியிடம் ஒரு முகம், மனைவியிடம் இன்னொரு முகம், நண்பர்களிடம் வேறு ஒரு முகம். அவரது நோக்கம் அனைவரையும் மகிழ்விப்பது. ஆனால் இந்த தொடர்ச்சியான நடிப்பு அவரை தனது உண்மையான சுபாவத்திலிருந்து அந்நியப்படுத்துகிறது. நான் உண்மையில் யார் என்ற கேள்விக்கு அவரிடம் பதில் இருப்பதில்லை. அவரது வாழ்க்கை ஒரு மேடை நாடகம் போல மற்றவர்களின் கைதட்டலுக்காக நடத்தப்படுகிறது. ஒரு ஸ்டோயிக்கு மனிதன் இதற்கு நேர்மாறாக உண்மைத்தன்மையை மதிக்கிறான். அவனது செயல்கள் அவனது உள்மனக் கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றன. அவன் அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதில்லை. அவனது கருத்து சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவன் ஒரே மனிதனாக எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறான். இது ஒரு காந்த சக்தியை உருவாக்குகிறது. மக்கள் முகமூடி அணிந்தவர்களை விட உண்மையான மனிதர்களை நம்புகிறார்கள், மதிக்கிறார்கள். உங்கள் முகமூடிகளை கழற்றி எறியுங்கள். உங்கள் உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்த பயப்படாதீர்கள். உங்களை நீங்களாகவே ஏற்றுக்கொள்ளும்போது
சரியான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கப்படுவார்கள். எதிர்வினையாற்றுவதிலிருந்து சூ ஜோங்மாக மாறுதல். நல்லவர் ஒரு எதிர்வினையாற்றும் ஜீவி. அவரது நாள் மற்றவர்களின் தேவைகளாலும் கோரிக்கைகளாலும் நிரப்பப்படுகிறது. ஒரு மின்னஞ்சல் வருகிறது, உடனே பதிலளிக்கிறார். ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது, உடனே பேசுகிறார். அவரது கவனம் சிதறி அவரது முன்னுரிமைகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. அவர் தனது வாழ்க்கையின் ஓட்டுநர் இருக்கையில் இல்லை, அவர் ஒரு பயணி மட்டுமே. மற்றவர்கள் வழியை தீர்மானிக்கிறார்கள். ஒரு ஸ்டோயிக் மனிதன் சூ ஜோங்மாகச் செயல்படுகிறான். அவன் காலையில் எழும்போது அன்றைய நாளுக்கான தனது நோக்கங்களை தெளிவாக வைத்திருக்கிறான். அவன் தனது நேரத்தை எங்கு முதலீடு செய்வது என்பதை அவனே தீர்மானிக்கிறான். அவன் உலகின் தூண்டுதல்களுக்கு உடனடியாக எதிர்வினையாற்றுவதில்லை. அவன் ஒரு நிமிடம் நிறுத்தி, இது எனது இலக்குகளுக்கு உதவுமா என்று கேட்கிறான். அவன் தனது வாழ்க்கையின் நிகழ்ச்சி நிரலை உருவாக்குகிறான். இந்த மாற்றம் சிறியதாகத் தோன்றலாம், ஆனால் இதன் விளைவு மகத்தானது. எதிர்வினையாற்றும் வாழ்க்கையிலிருந்து சூ ஜோங்மான வாழ்க்கைக்கு மாறுவது ஒரு படகில் திசையின்றி மிதப்பதிலிருந்து ஒரு கப்பலின் கேப்டனாக மாறி உங்கள் இலக்கை நோக்கிச் செல்வதற்குச் சமம். உங்கள் நாளின் முதல் 1 மணி நேரத்தை மற்றவர்களின் தேவைகளுக்காக அல்லாமல் உங்கள் சொந்த இலக்குகளுக்காக ஒதுக்குங்கள். அதுவே உங்கள் மாற்றத்தின் முதல் படியாக இருக்கும். கருத்துக்களை வீஸ்டுனிஸ்ட்ஸ் மாயி அணுகுதல். நல்லவர் மற்றவர்களின் கருத்துக்களை, குறிப்பாக விமர்சனங்களை, தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்கிறார். ஒரு சிறிய விமர்சனம் கூட அவரது சுயமதிப்பை கேள்விக்குள்ளாக்கி அவரை பல நாட்கள் வருத்தத்தில் ஆழ்த்திவிடும். அவர் விமர்சனத்தை உண்மையிலிருந்து பிரிக்கத் தவறிவிடுகிறார். ஒரு ஸ்டோயிக் மனிதன் கருத்துக்களை வெறும் தகவலாக பார்க்கிறான். மார்கஸ் அரேலியஸ் கூறுவது போல, ஒரு விஷயம் உன்னை தொந்தரவு செய்தால் அது அந்த விஷயமே அல்ல, அதை பற்றிய உனது தீர்ப்புதான் உன்னை தொந்தரவு செய்கிறது. ஒரு ஸ்டோயிக் ஒரு விமர்சனத்தை கேட்கும்போது, இதில் ஏதேனும் உண்மை உள்ளதா, நான் இதிலிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கிறான். அதில் பயனுள்ள தகவல் இருந்தால் அதை எடுத்துக்கொள்கிறான். அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட தாக்குதலாக இருந்தால் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. அது ஒரு நாயின் குரைப்பை போன்றது, அது உங்களை காயப்படுத்த முடியாது. உங்கள் மீது கூறப்படும் ஒவ்வொரு சொல்லுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றுவதை நிறுத்துங்கள். கருத்துக்களை ஒரு விஞ்ஞானியைப் போல அணுகுங்கள். உணர்ச்சிகளை நீக்கிவிட்டு தரவுகளை மட்டும் ஆராயுங்கள். இந்த திறன் உங்களை மனதளவில் புல்லட் ப்ரூஃப் ஆக மாற்றும். உங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளவை இல்லாதவை. இது ஸ்டோயிசிசத்தின் மையக்கருத்து. ஆனால் நல்லவர் இந்த விதியை தொடர்ந்து மீறுகிறார். அவர் தனது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதில் தனது ஆற்றலை வீணாக்குகிறார். மற்றவர்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள், பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, வானிலை எப்படி இருக்கிறது போன்ற விஷயங்கள் அவரது மன அமைதியை குலைக்கின்றன. அவர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களான தனது எண்ணங்கள், தனது செயல்கள், தனது முயற்சிகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தத் தவறுகிறார். இது ஒரு ஆற்றல் வாய்ந்த காரை ஓட்டத் தெரியாமல் அதன் டயர்களில் உள்ள காற்றைப் பற்றி கவலைப்படுவது போன்றது. ஒரு ஸ்டோயிக் மனிதன் தனது கவன வட்டத்தை SPSSTமாக வரையறுக்கிறான். அவன் தனது ஆற்றலை அவனால் மாற்றக்கூடிய விஷயங்களில் மட்டுமே முதலீடு செய்கிறான். ஒரு தேர்வுக்காக படிப்பது அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது, ஆனால் தேர்வின் முடிவு அவனது கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு நேர்காணலில் சிறப்பாகச் செயல்படுவது அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது, ஆனால் வேலை கிடைக்குமா என்பது அவனது கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளும்போது ஏன் வியசரமான கவலைகளிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். உங்கள் சக்தி உங்கள் கட்டுப்பாட்டு வட்டத்தில் மட்டுமே உள்ளது. அதை விட்டு வெளியே உங்கள் கவனத்தை சிதறவிடாதீர்கள். துன்பத்தை ஒரு பயிற்சியாக மாற்றுதல். நல்லவர் துன்பத்தையும் கஷ்டங்களையும் தவிர்க்கவே விரும்புகிறார். வாழ்க்கை எப்போதும் இனிமையாக, வசதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு சிறிய சவால் வந்தாலும், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்புகிறார். அவர் துன்பத்தை ஒரு தண்டனையாக பார்க்கிறார். ஆனால் ஒரு ஸ்டோயிக் துன்பத்தை ஒரு பயிற்சியாக, ஒரு வலிமைப்படுத்தும் கருவியாக பார்க்கிறான். ஒரு தடகள வீரர் தனது தசைகளை வலுப்படுத்த எடைகளை தூக்குவது போல, ஒரு ஸ்டோயிக் தனது மனதை வலுப்படுத்த சவால்களை பயன்படுத்துகிறான். ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு முக்கியமான பாடம்.
அவர்கள் விதிவசமானது அமோர்ஃபாட்டி என்ற கருத்தை நம்புகிறார்கள். நடப்பது எதுவாக இருந்தாலும் அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அல்ல, அது ஒரு நிகழ்வு மட்டுமே. அதை எப்படி பயன்படுத்துவது என்பது நம் கையில் உள்ளது. நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது, ஐயோ இது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம், இது என்னை எப்படி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் என்று கேளுங்கள். இந்த மனோபாவ மாற்றம் துன்பத்தை உங்கள் எதிரியிலிருந்து உங்கள் ஆசிரியராக மாற்றும். புகழ்ச்சியின் ஆபத்து. நல்லவர் விமர்சனத்திற்கு எவ்வளவு பலவீனமானவரோ அவ்வளவு பலவீனமானவர் புகழ்ச்சிக்கும். புகழ்ச்சி அவருக்கு ஒரு போதைப் பொருள் போன்றது. அது கிடைக்கும்போது அவர் உச்சத்தில் இருப்பார், அது கிடைக்காத போது அவர் வாடிவிடுவார். அவர் புகழ்ச்சிக்காகவே பல செயல்களைச் செய்யத் தொடங்குவார். இது அவரை மீண்டும் வெளிப்புற சரிபார்ப்பு என்ற பொறிக்குள் தள்ளிவிடும். ஒரு ஸ்டோயிக் மனிதன் புகழ்ச்சியையும் விமர்சனத்தையும் ஒரே தராசில் வைத்துப் பார்க்கிறான். இரண்டும் மற்றவர்களின் கருத்துக்கள் நிலையற்றவை, நம்பகத்தன்மையற்றவை. இன்று உங்களை புகழும் கூட்டம் நாளை உங்களை இகழக்கூடும். அதனால் அவன் புகழ்ச்சியால் தலைக்கணம் கொள்வதுமில்லை, விமர்சனத்தால் துவண்டு போவதுமில்லை. அவனது மகிழ்ச்சி அவனது சொந்த செயல்களின் திருப்தியிலிருந்து வருகிறது. அடுத்த முறை உங்களை யாராவது புகழும்போது நன்றி சொல்லுங்கள். ஆனால் அந்த புகழ்ச்சி உங்கள் தலைக்குள் ஏறி உங்கள் சுயமதிப்பின் ஒரு பகுதியாக மாற அனுமதிக்காதீர்கள். உங்கள் மதிப்பு மற்றவர்களின் வார்த்தைகளில் தங்கியிருக்கக்கூடாது. செயல்களின் மொழி. நல்லவர் பெரும்பாலும் வார்த்தைகளில் வாழ்கிறார். நான் இதைச் செய்வேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார். ஆனால் செயலுக்கு வரும்போது அவர் பின்தங்கி விடுவார். அவரது நோக்கம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் மட்டும் போதாது. செயல்கள்தான் உலகத்தை மாற்றுகின்றன. ஸ்டோய்சிசம் என்பது ஒரு செயலுக்கான தத்துவம். அது நூலகத்தில் அமர்ந்து படிப்பதற்கானது மட்டுமல்ல, போர்க்களத்தில் பயிற்சி செய்வதற்கானது. ஒரு ஸ்டோயிக் மனிதன் குறைவாக பேசி அதிகமாகச் செயல்படுகிறான். அவன் தனது மதிப்பை தனது வார்த்தைகளால் அல்ல, தனது செயல்களால் நிரூபிக்கிறான். அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுகிறான். அவன் ஒரு கொள்கையை நம்பினால் அதன்படி வாழ்கிறான். மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை கவனிக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைத்தான் அவர்கள் நம்புவார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதே உங்கள் குணத்தை உருவாக்குவதற்கான ஒரே வழி. உங்கள் குணம்தான் உங்கள் உண்மையான அடையாளம். முடிவுகளை தள்ளிப்போடும் பழக்கம். நல்லவர் பெரும்பாலும் சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறார். அனைவரையும் திருப்திப்படுத்தும் ஒரு முடிவை எடுக்க விரும்புகிறார். அதனால் முடிவெடுப்பதை தள்ளிப்போடுகிறார். அவர் அனைவரின் கருத்துக்களையும் கேட்கிறார், ஆனால் இறுதியில் குழப்பத்தில் முழுகிப் போகிறார். இந்த தயக்கம் வாய்ப்புகளை இழக்கச் செய்கிறது. முடிவெடுக்காமல் இருப்பது என்பதே ஒரு முடிவுதான். அது செயலற்ற நிலையை தேர்ந்தெடுக்கும் முடிவு. ஒரு ஸ்டோயிக் மனிதன் முழுமையான தகவல்களுக்காக காத்திருப்பதில்லை. அவனிடம் இருக்கும் தகவல்களை வைத்து ஒரு பகுத்தறிவுள்ள முடிவை எடுக்கிறான். அந்த முடிவு தவறாக மாறினாலும் அவன் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முடிவை சிறப்பாக எடுக்கிறான். அவன் முடிவின் விளைவுக்கு பயப்படுவதில்லை, ஏனென்றால் விளைவு அவனது கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அவன் அறிவான். அவனது கட்டுப்பாட்டில் இருப்பது ஒரு நல்ல நோக்கத்துடன் பகுத்தறிவுடன் ஒரு முடிவை எடுப்பது மட்டுமே. ஒரு மோசமான முடிவை விட முடிவெடுக்காமல் இருக்கிறதுதான் மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் அது உங்கள் முன்னேற்றத்தை பியூயொட்டிகார் நிறுத்திவிடும். உதவி கேட்பது பலவீனமல்ல. நல்லவர் தனக்கெல்லாம் தெரியும், தன்னால் எல்லாவற்றையும் தனியாகச் செய்ய முடியும் என்று காட்டிக்கொள்ள முயற்சிப்பார். உதவி கேட்பதை அவர் ஒரு பலவீனத்தின் அடையாளமாக கருதுகிறார். இது அவரது ஈகோவை அடிப்படையாகக் கொண்டது. ஆனால் எந்த மனிதனும் ஒரு தீவு அல்ல. நமக்கு சில சமயங்களில் மற்றவர்களின் உதவி தேவைப்படும். ஒரு ஸ்டோயிக் மனிதன் தனது வரம்புகளை அறிந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு துறையில் அறிவு இல்லை என்றால் அதை ஒப்புக்கொண்டு நிபுணர்களிடம் உதவி கேட்கத் தயங்குவதில்லை. இது பலவீனமல்ல, இது புத்திசாலித்தனம் மற்றும் தன்னடக்கத்தின் அடையாளம். உதவி கேட்பது உங்கள் இலக்கை வேகமாகவும் திறமையாகவும் அடைய உதவும். உங்கள் ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவைப்படும்போது உதவி கேளுங்கள். ஒரு BLM சமூகம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலம்தான் உருவாகிறது.
உங்கள் பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிகழ்காலத்தில் வாழ்தல். நல்லவர் தனது மனதின் பெரும்பகுதியை கடந்த காலத்தைப் பற்றிய வருத்தங்களிலும் எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளிலுமே செலவிடுகிறார். நான் அன்று அப்படிச் செய்திருக்கக் கூடாது என்ற குற்ற உணர்ச்சி அல்லது நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் அவரது நிகழ்காலத்தின் சக்தியை உறிஞ்சிவிடுகிறது. அவர் தனது கைகளில் இருக்கும் ஒரே ஒரு தருணத்தை, அதாவது நிகழ்காலத்தை, வாழத் தவறுகிறார். ஸ்டோயிசிசம் நிகழ்காலத்தின் முக்கியத்துவத்தை ஆழமாக வலியுறுத்துகிறது. கடந்த காலம் முடிந்துவிட்டது. அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளலாமே தவிர அதை மாற்ற முடியாது. எதிர்காலம் நிச்சயமற்றது. அதை பற்றி திட்டமிடலாமே தவிர அதை கட்டுப்படுத்த முடியாது. நமது சக்தி, நமது கவனம், நமது வாழ்க்கை, இவை அனைத்தும் இந்த தருணத்தில் மட்டுமே உள்ளன. நீங்கள் இந்த வரிகளை படிக்கும் இந்த நொடிதான் உங்கள் உண்மையான சொத்து. உங்கள் கவனத்தை நிகழ்காலத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். நீங்கள் செய்யும் வேலையில் முழுமையாக ஈடுபடுங்கள். நிகழ்காலத்தில் வாழ்வது தேவையற்ற மனச்சுமைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் மனதிற்கு அபர்மைன் அமைதியைத் தரும். மன்னிப்பின் சக்தி, குறிப்பாக உங்களை நீங்களே மன்னிப்பது. நல்லவர் மற்றவர்களை எளிதில் மன்னித்து விடுவார், ஆனால் தனது தவறுகளுக்காக தன்னைத்தானே நீண்ட காலம் தண்டித்துக் கொள்வார். அவர் தனது கடந்த காலத் தவறுகளை ஒரு கனமான சுமையாகச் சுமந்து திரிகிறார். இந்த சுய விமர்சனம் அவரது தன்னம்பிக்கையை அரிக்கிறது. ஒரு ஸ்டோயிக் மனிதன் தவறுகள் மனித இயல்பு என்பதை புரிந்து கொள்கிறான். அவன் தனது தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறான், பின்னர் தன்னை மன்னிக்கிறான். தன்னை மன்னிப்பது என்பது செய்த தவறு சரியானது என்று சொல்வதல்ல. மாறாக, நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன், இப்போது நான் முன்னேறத் தயாராக இருக்கிறேன் என்று சொல்வதாகும். உங்கள் கடந்த காலத் தவறுகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் உங்கள் முதுகில் ஒரு பாறாங்கல்லைச் சுமந்து கொண்டு ஓடுவது போன்றது. அது உங்கள் வேகத்தை குறைத்து உங்களை சோர்வடையச் செய்யும். அந்த பாறாங்கல்லை கீழே வையுங்கள். உங்களை மன்னியுங்கள். கடந்த காலத்தின் கைதியாக இல்லாமல் எதிர்காலத்தின் சிற்பியாக மாறுங்கள். உண்மையான வலிமையின் மறுவரையறை. இந்த நீண்ட பயணத்தின் முடிவில் நாம் ஒரு முக்கியமான கேள்விக்கு வருகிறோம். உண்மையான வலிமை என்றால் என்ன? நல்லவர் என்ற மாயை. வலிமை என்பது ஆக்ரோஷமாக இருப்பதிலோ உணர்ச்சியற்றவராக இருப்பதிலோ இல்லை என்று நமக்கு கற்பிக்கிறது. அது ஒரு தவறான கருத்து. ஸ்டோயிசிசம் நமக்கு கற்பிக்கும் உண்மையான வலிமை உள்மன அமைதியிலும் சுய கட்டுப்பாட்டிலும் உள்ளது. அது புயலின் நடுவில் அமைதியாக நிற்கும் ஒரு மலை போன்றது. அது உங்கள் கொள்கைகளில் உறுதியாக இருப்பது. அது உங்கள் உணர்ச்சிகளின் அடிமையாக இல்லாமல் அதன் எஜமானாக இருப்பது. அது மற்றவர்களின் கருத்துக்களால் அசைக்கப்படாமல் உங்கள் சொந்த மதிப்பீட்டின் மீது நம்பிக்கை வைப்பது. அது துன்பத்தை ஒரு வாய்ப்பாக பார்ப்பது. அது அன்பை ஒரு தேர்வாக, பயத்தின் காரணமாக அல்லாமல் வழங்குவது. இந்த வலிமை ஒரு இரவில் வருவதில்லை. இது ஒரு தினசரி பயிற்சி. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிப்பதற்கு பதிலாக பகுத்தறிவுடன் செயல்படும்போது நீங்கள் வலிமையாகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு எல்லையை நிர்ணயிக்கும் போது நீங்கள் வலிமையாகிறீர்கள். இந்த வலிமைதான் நல்லவர் என்ற மாயையிலிருந்து உங்களை விடுவித்து ஒரு முழுமையான சுதந்திரமான மனிதனாக மாற்றும். இப்பொழுது அந்த மாயை உடைந்துவிட்டது. நீங்கள் ஒரு நல்லவர் அல்ல, நீங்கள் ஒரு வலிமையான மனிதர். நீங்கள் கொள்கை பிடிப்புள்ளவர். உங்கள் அன்பு ஒரு நிர்பந்தம் அல்ல, அது ஒரு தேர்வு. இதுதான் இந்த ஒரு மணி நேரத்தின் மையச் செய்தி. உண்மையான சக்தி வெளிப்புற அங்கீகாரத்திலிருந்து வருவதில்லை. அது உங்கள் உள்மனக் கட்டுப்பாட்டிலிருந்தும் சுயமரியாதையிலிருந்தும் பிறக்கிறது. உங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், உங்கள் கொள்கைகள். இந்த மாற்றத்தை உணருங்கள். அனைவரையும் மகிழ்விக்க வேண்டும் என்ற அந்த பெரும் சுமை இப்போது உங்கள் தோள்களிலிருந்து இறங்கிவிட்டது. அதற்கு பதிலாக சுயமரியாதை என்ற உறுதியான தரை உங்கள் கால்களுக்கு கீழுள்ளது. வித்தியாசமாக சிந்திக்கத் துணியும் அந்த 1% கூட்டத்தில் இணைந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவின் கருத்துக்கள் உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து நவீன ஸ்டோயிக்குகளின் எங்கள் சமூகத்தில் இணையுங்கள். இப்போது இந்த வீடியோவை பார்த்த பிறகு மீண்டும் கமெண்டில் எழுதுங்கள். இன்றிலிருந்து நீங்கள் கைவிடப் போகும் நல்லவர் பழக்கம் ஒன்று என்ன?